வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால சந்திர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலில் போய் பசுநெய்யினால் தீபம் போடுறது நல்லது. பிடிச்ச சாமிக்கு போடுங்க. யார் அவங்க? உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த கிழமை திங்கக்கிழமையா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29 நீங்கள் தான். மாணவணிகளுடைய பெற்றோர்களே, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சந்நிதியில் இன்னைக்கு பசுநெய்யினால் நீங்கள் தீபம் போடுங்க. உங்கள் குழந்தைகளோட படிப்பு மேம்படும், இது உறுதி. ஆமாங்க, மனோதிடம் வேண்டுமா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இன்னைக்கு பசுநெய்யினால் தீபம் போட்டு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். சில பேருக்கு மனக்குழப்பம், சரியான திட்டமிடுதல் கிடையாது, எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் குழப்பம் இருந்தால் இந்த தீபம் ஏற்றும் வழிபாடு நல்லது செய்யும். பசுநெய்யினாலே தீபம் ஏற்றுங்கள் அல்லது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுநெய் சேர்த்துங்கள். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 12லிருந்து 1:30. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, தில்லு சொல்லி அடிக்கிறது, சொல்லாமே அடிக்கிறது, சுறுசுறுப்பு, வேகம், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு குறைவா இருக்கு. அதனால பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. அதிகப்படுத்தினாலும் தோத்து போயிடுவீங்க. கிரக நிலைகள் சரியில்லைன்னா நமக்கு இருக்கிற நல்ல பண்புகளே நமக்கு தோல்வியை தரும். அதனால இன்னைக்கு வீட்டிலையும் பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க, நிதானமா இருங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை மேற்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், மனசு தடம் இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு, புத்தி கூர்மை இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, கையில பணம் நிறைய இருக்கு, செல்வாக்கு இருக்கு, கலகரிங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 4, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், வளைஞ்சு கொடுக்கறது, கலக்கறீங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சுறுசுறுப்பு அதிகமாகும், நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பொறுமை, வீண் பயம், அர்த்தம் இல்லாம பயப்படுறது யாரு? நீங்க தான். மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் உங்களுடைய பிறவி பலவீனம். அது இன்னைக்கு அதிகமா இருக்கு. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியம், வீம்பு, பிடிவாதம், இதனாலலாம் இன்னைக்கு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு, பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, நிதானம் இருக்கு. எங்க வளையணுமோ அங்க வளைஞ்சு, எங்க நிமிரணுமோ அங்க நிமிந்து கலகுறீங்க. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவு கிடையாது, மனசு நிதானமா இருக்கு, அறிவு திடமா இருக்கு, புத்தி கூர்மையா இருக்கு, கலக்கறீங்க, நல்ல திட்டமிடுதல், வெற்றி கிடைக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பசுநெய்யினால தீபம் போடணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம்
கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். முன்கோபம் கிடையாது, சாந்தமா இருக்கீங்க, பெருந்தன்மை இருக்கு, அறிவு தெளிவா இருக்கு, புத்தி கூர்மையா இருக்கு, திடமான மனசு, திடமான புத்தி, அப்புறம் என்ன கலகுறீங்க, விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் இருக்கு. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசியார் நேயர்களே, கலான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், மனதிற்கு சம்பவம் உண்டு, பிரமாதமான வாழ்க்கை நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, நிதானம், தேவையற்ற வம்பு வரும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜைகளை விளக்கேற்றணும், பசு நெய்யினால ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் தெய்வானையே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அர்த்தமற்ற கவலை, சலனம், சஞ்சலம், சபலம் எல்லாம் இன்னைக்கு வரும். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க, பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், புத்தி கூர்மை, நினைவாற்றல் எல்லாம் நல்லா இருக்கு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலையில் 9லிருந்து 10. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, பகல் 12லிருந்து 1:30. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து பைத்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. பசுனை தீபம் ஏற்றுற பொழுது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுனை சேர்த்துனாலும் தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எரிந்து அணைந்த பசுனை இருக்கிற தீபத்தை திரும்பவும் ஏற்றி வச்சாலும் தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும், மறந்துடாதீங்க. திரும்பவும் சொல்கிறோம், இன்னைக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியிலே பசுனை தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சிறக்கும், மனக்குழப்பம் நீங்கும், மனம் திடமடையும், மனச்சலனங்கள் குறையும். அனுபவத்தில் இதை பார்ப்பீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.